Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பொரியல் கேட்டகரி ஸ்பைசி கோவக்காய் மசாலா. இது வந்து ஒரிஜினலி ஒரு ஆந்திரா ரெசிபி தொண்டக்காய உள்ளி காரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சு போடுவேன் பாருங்க, வீடே கும்முன்ட்டு வாசனை தூக்குங்க. கோவக்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க அடுத்த தடவையும் இதே மாதிரி செஞ்சு கொடு அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ வாங்க ஸ்பைசி கோவக்காய் மசாலா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்பைசி கோவக்காய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: கோவக்காய் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 200 to 250 கிராம்ஸ் இருக்குது. 2 லார்ஜ் சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகா டிபெண்டிங் ஆன் த காரம். ஒரு 9லேருந்து 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்பைசி கோவக்காய் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த கோவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஹெட் அண்ட் இந்த டெயில், அதாவது 2 பக்கமே இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இப்படி 4 ஸ்லிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி. ஸோ கீழே ஜாயிண்ட் வந்து அட்லீஸ்ட் 1/4 வந்து ஜாயிண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணி 3/4 வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணியாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா முதல்ல தனியா, சீரகம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ தனியா அண்ட் சீரகம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகா வந்து ரொம்ப கருகிடக்கூடாது, நல்ல சூடு பட்டாலே போதும். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நிறைய சேரும் போது நம்மளுக்கு குவான்டிட்டி ஆஃப் த மசாலா வந்து நிறைய கிடைக்கும். அண்ட் என்னுடைய மிளகா வந்து நல்ல காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து 5லேருந்து 6 பீஸ் சேர்த்துருக்கேன். உங்களுடைய மிளகாவுடைய காரத்தை பேஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காய மிக்சர் வந்து நல்லபடியாக வறுபட்டாச்சு. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுமே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். மீன்வைல் இதே பேனை திரும்ப ரீஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுக்கு தாளிப்பு அப்படிங்கிறது வந்து ரெகுலராக நான் சேர்க்க மாட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடுகு, பெருங்காயம் அண்ட் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நம்ம ஸ்லிட் பண்ண கோவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்ல எண்ணெய் படுற மாதிரி கிளறிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், சீக்கிரமாக வந்து ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ எவ்ரி 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே வரலாம். ஸோ இப்போ கோவக்காய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரௌனிங் வராத இடத்துல வந்து நம்ம இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இது செஞ்சோம்னா எல்லா பக்கமும் ஈவன் ப்ரௌனிங் வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேரும்போது என்ன ஆகும்னா நல்ல அந்த கோவக்காய்க்குள்ளே நல்ல அந்த உப்பு வந்து இறங்கும். இப்போ திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீன்வைல் நம்மளுடைய அனியன் மிக்சர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதோடு சேர்த்து நம்ம பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டும் இதிலே நான் சேர்த்துக்கிறேன்.
அண்ட் பூண்டு வந்து நம்ம பச்சையாக தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுதான் இந்த டிஷ்ஷோடைய ஹைலைட். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இருக்கும்போது இன்னுமே தூக்கலாக இருக்கும். ஸோ இது வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கோர்ஸ் டெக்ஸ்டர் வந்து இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு மையாட்டம் வேணும்னா கூட மையாட்டம் அரைச்சிக்கலாம். இப்போ இது அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ முதல் விட இப்போ இன்னும் ப்ரௌனிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஸ்டேஜ். இப்போ மசாலாவும் நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. நீங்கள் டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இந்த மசாலாவை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக போதும். இது வந்து இப்போது நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக விகரஸாக கிளற வேண்டாம். நல்லா அந்த பூண்டு வந்து நம்ம பச்சையாக போட்டதுனால நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ எல்லாம் கோவக்காவும் இந்த மசாலாக்குள்ளே மூழ்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்போ பேனை திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸாக க்ளோஸ்டாகவே இருந்தது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா சுண்டி இருக்குது. நம்ம தண்ணி வந்து ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணியே காணும் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் இன்னொரு 2 மினிட்ஸாக வந்து நம்ம கோவக்காய் ஓப்பன்லேயே வந்து நம்ம வச்சுருந்தோம். நல்லா அந்த ஈரமெல்லாம் வற்றி போயிட்டு நல்ல சுக்காவாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா கோவக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலா கூட்டாக இருக்குது பாருங்கள். which means our masala is ready. ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ our spicy Kovakkai Masala is ready. ஸோ இந்த ஆந்திரா ரெசிபி தொண்டக்காயா உள்ளி காரம் ஆர் ஸ்பைசி கோவக்காய் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.